Good morning students, class 10 unit 6 trigonometry exercise 6.3 fourth sum பாருங்க. An aeroplane at an altitude of 1800 meter, find that two boats are sailing towards it in the same direction. The angles of depressions of the boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூட் 3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஏரோப்ளைனோடைய ஆல்டிடியூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடின்றது தான் அந்த ஏரோப்ளைன் இருக்க டிஸ்டன்ஸு. அது எவ்வளோன்னா 1800 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருந்து ரெண்டு போட் வந்து செயில் ஆகுது. ஏ அண்ட் பி வந்து டூ போட்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் செயிலிங் டுவர்ட்ஸ் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே சேம் டைரக்ஷனில் போகுது. அங்கே அந்த ஏரோப்ளைனோட இதிலேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்சர்வ்ட் ஃப்ரம் த ஏரோப்ளைன் ஆர் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ போட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும், எக்ஸுன்ற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் போட், இது ஃபஸ்ட் போட் அப்படின்னா இந்த ரெண்டு போட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிபிசி எடுத்துக்கிறேன். டிபிசி எடுத்துக்கிறேன். அப்போ டிபிசி இங்கே நமக்கு 30 டிகிரி அப்படின்றப்ப இங்கே நமக்கு 30 டிகிரி வந்துடும். இது ஃபுல்லாக 60 டிகிரின்றப்ப இது நமக்கு 60 டிகிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் டிபிசியில் tan 60 டிகிரி ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை பிசி அப்படின்னு கிடைக்குமா? ஸோ ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பிசி வந்து ஒய்ன்னு வந்திருக்கு. அப்போ tan 60யோட வேல்யூ நமக்கு தெரியும், √3ன்னு தெரியும். சிடி பார்த்தீங்க அப்படின்னா 1800ன்னு கொடுத்துருக்காங்க. பிசியோட வேல்யூ ஒய். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை √3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருமா? ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த ட்ரையாங்கிள் டிஏபி. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் டிஏபி எடுத்துக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிஏபியில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் டிஏசியில் tan 30 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிடி டிவைடட் பை ஏசி. ஸோ சிடி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1800 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஏசின்றப்ப எக்ஸு ப்ளஸ் ஒய், அதாவது எப்படி எழுதிக்கலாம் நம்ம ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு போட்டுக்கலாமா? இங்கே tan 30க்கு வேல்யூ √3ன்னு வருமாப்பா. ஸோ 1800 டிவைடட் பை ஏபி ப்ளஸ் பிசின்றப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒய்க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்லப்பா. ஸோ சப்ஸ்டியூட் ஒய் வேல்யூ, ஒய் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னது? 1800 டிவைட் பை √3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1800 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு 1800 அண்ட் √3ன்னு வருமாப்பா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1800 √3 மைனஸ் 1800 டிவைடட் பை √3 அப்படின்னு வரும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படின்னா 1800 √3 இன்ட்டு √3 மைனஸ் 1800 டிவைடட் பை √3ன்னு வந்துருமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே √3 இன்ட்டு √3 நமக்கு தெரியும் 3ன்னு தெரியும், மைனஸ் 1800 டிவைடட் பை √3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் 18னால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 54. அப்போ 5400 minus 1800 divided by √3.
ஓகேவா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3600 டிவைடட் பை √3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த √3க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களப்பா 1.732. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2078.52 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் நமக்கு என்னப்பா கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 போட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் பின்றது தான் வந்து போட்டு. அப்போ இந்த 2 போட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2078.52 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. தேர்ஃபோர் distance between the 2 boats is x is equal to 2078.52 meter. புரிஞ்சுதா? Fifth sum பாருங்க. From the top of the lighthouse, the angle of depression of the two ships are opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meter and the line joining the ships passes through the foot of the lighthouse, so that the distance between the ships is 4h divided by √3 meter அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ், இதுதான் ஏடின்றதான் வந்து லைட் ஹவுஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து டாப்லேருந்து 2 ஷிப் பி அண்ட் சி இருக்குது, அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ஆர் அப்சர்வ் டு பி 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ ஏலேருந்து அதாவது டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து பீன்ற போட்டை பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஏலேருந்து சீன்ற போட்டை பார்க்கும்போது ஷிப்பை பார்க்க போது வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லைன் ஜாயினிங் த ஷிப் பாசஸ் த்ரூ த ஃபூட் ஆஃப் த லைட் ஹவுஸ். அப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபூட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வழியாக தான் வந்து பாஸ் ஆகி போகுது அப்படின்றாங்க. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் இஸ் 4h டிவைடட் பை √3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 போட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஷிப்பு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 4h டிவைடட் பை √3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4h பை √3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுது? ஏடின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஹவுஸ், height of the lighthouse. ஓகேவா? ஸோ இந்த ஏடி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அண்ட் பி அண்டு சி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷிப்ஸ். ஓகேவா? நம்ம பிடியை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதாவது பின்றது ஒரு ஷிப், டி வந்து ஃபூட் ஆஃப் த லைட் ஹவுஸ். இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் டிசி ஆர் சிடி எனிதிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபூட் ஆஃப் த லைட் ஹவுஸுக்கும் அண்ட் சின்ற ஷிப்புக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டு ப்ரூவ் தட் ஷோ தட் கொடுத்துருக்காங்க. டு ஷோ தட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4h டிவைடட் பை √3, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப். ஓகேவா? டிஸ்டன்ஸ் between the ships எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4h டிவைடட் பை √3 மீட்டர் அப்படின்றத நம்ம வந்து என்னென்னா ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏபிடி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும் ஏடி டிவைடட் பை பிடி. tan 30க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 1/√3 ஈக்குவல் டு ஏடியோட வேல்யூ ஹெச் டிவைடட் பை பிடியோட வேல்யூ எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் √3ன்னு வருமா? ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு இந்த ட்ரையாங்கிள் ஏசிடியில்
tan 60 degree equal to AD divided by DC. ஸோ tan 60க்கு நமக்கு வேல்யூ தெரியும் √3. ADயோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா H, DCயோட வேல்யூ பார்த்திங்கன்னா Y. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா Y is equal to H divided by √3ன்னு வந்துருமா? இது இங்கே போச்சுன்னா இது செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கப்பா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப் தானப்பா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் between the ships பார்த்திங்க அப்படின்னா என்னது? BC. அந்த BCன்றது என்னது? BD plus DC, that is X plus Y. ஓகேவா? ஸோ இப்போ இந்த X plus Y தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ X plus Y equal to Xோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? சரி, X plus Yக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 4H by √3 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு நம்ம வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸோட வேல்யூ ஹெச் √3, ஒய்யோட வேல்யூ ஹெச் பை √3. ஓகேவா? ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஹெச் √3 இன்ட்டு √3 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை √3 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே √3 இன்ட்டு √3 என்னப்பா நமக்கு வரும்? 3. அப்போ ஹெச் இன்ட்டு 3 plus h divided by √3. அப்போ 3h plus h divided by √3 வருமா? therefore x plus y is equal to 4h divided by √3. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னது? டிஸ்டன்ஸ் between the ships பார்த்திங்க அப்படின்னா 4h divided by √3 meter. 6 பாருங்க. A lift in a building of a height 90 feet with a transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reaches to 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இதுதான் வந்து லிஃப்ட். ஓகேவா? இந்த இதில் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய லிஃப்ட் இது. இங்கே வந்து டீன்றது வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஃபவுண்டைன். ஓகேவா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த லிஃப்ட், அதாவது இந்த பில்டிங்கில் டாப்பில் இருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து அந்த லிஃப்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இருக்குது, கிளாஸ் வால்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டைனை பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிஃப்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இங்கே பீன்ற பாயிண்டில் இருக்குது. இந்த பீன்ற பாயிண்ட்லேருந்து அந்த ஃபவுண்டைனை பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் பில்டிங்கோடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 90 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the fountain is 30√3 feet from the entrance of the lift. அப்போ இந்த entrance of the liftக்கும் இந்த ஃபவுண்டைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30√3 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் தான் கேட்டிருக்காங்க. அது கீழே வரும்போது அந்த லிஃப்டோடைய ஸ்பீடு என்ன அப்படின்றது தான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? புரிஞ்சதா கான்செப்ட்? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிசி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்டு தெரியணும். அந்த ஹைட்டு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிசி வந்து 90 மைனஸ் ஹெச். ஏன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து நமக்கு 90 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் சிடி பார்த்தீங்க அப்படின்னா 30√3 ஃபீட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பிசிடி, இந்த ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கிறேன். இப்போ பிசிடி எடுத்துக்கும் போது நமக்கு என்ன வரும்? ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா tan
30 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் நமக்கு வரும். இந்த ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடி எடுக்கும்போது வரும். நான் வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிசிடி எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிசிடியில் tan 30 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? பிசி டிவைடட் பை சிடி அப்படின்னு கிடைக்குமாப்பா? ஸோ இப்போ tan 30க்கு வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1/√3 அப்படின்னு தெரியும். பிசியை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம்? 90 மைனஸ் ஹெச்னு வச்சுருக்கோம். அண்ட் சிடி பார்த்தீங்கன்னா 30√3 அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 30√3 இது இந்த சைடு வச்சுட்டு கீழே டினாமினேட்டரில் அந்த அப்படியே √3 வச்சுக்கிறேன். இங்கே 90 மைனஸ் ஹெச். ஓகேவா? இதை மட்டும் நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த √3 கேன்சல் ஆயிருமாப்பா? ஸோ அப்போ நமக்கு 30 மட்டும் கிடைக்கும். இப்போ 90 மைனஸ் ஹெச். ஹெச் தான் நமக்கு வேணும். இந்த மைனஸ் ஹெச்ன்னு இருக்கனால நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ 90 மைனஸ் 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் 90 இஸ் ஈக்குவல் டு 60 ஃபீட்டுன்னு நமக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க நமக்கு வந்து ஃபீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெச் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு கண்டுபிடிக்கணுன்றப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அந்த டிஸ்டன்ஸுன்றது தான் இங்கே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 இந்த இதில் ஏன்னா அவங்க 2 மினிட்ஸ் லேட்டருக்கு அப்புறம் தானே அவங்க கொடுத்துருக்காங்க. பட் 2 மினிட்ஸ் லேட்டர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரீச்சஸ் டு 30 டிகிரி. ஃபவுண்டைன் இஸ் 30. ஸோ விச் இஸ் டிசெண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே இறங்கும்போது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது வரல நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். அப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? அப்போ ஹைட்டு 16 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? அப்போ 60 டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளவு? 2 மினிட்ஸ் லேட்டரில் தானேப்பா? அப்போ 60 டிவைடட் பை 2ன்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 ஃபீட் பெர் மினிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா?